இது நெக்ஸ்ட் டே மார்னிங் ஸ்ரீ பாப்பா நல்லாவே தூங்கிட்டு இருந்தாலா, எங்கள் அக்கா பொண்ணு மட்டும் தூங்கி எழுந்துச்சா. சரின்னு அவளோட கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு இருந்து குச்சி மிட்டாய் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இவளுக்கு ஒன்று பிரித்து கொடுத்தா அவளுக்கு சாப்பிடவே தெரில. எனக்கு ஒரே சிரிப்பாக இருந்துச்சு. அப்படியே 2 பேருமே எழுந்திரிச்சிட்டாங்களா. சரின்னு நானே உட்கார வச்சு 2 பேருக்கும் அழகாக சாப்பாடு ஊட்டிவிட்டேன். அப்புறம் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் போட்டு கொடுத்தோம். 2 பேரும் சண்டை போட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாளுங்க. மதிய சாப்பாட்டுக்கு எங்கள் அக்கா மட்டன் பிரியாணி, சிக்கன், குடல் குழம்பு எல்லாமே செஞ்சுருந்தாங்க. நல்லா சாப்பிட்டுட்டு எல்லோரும் ஒரு ஷாப்பிங் போகலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு போய் என் தங்கச்சிக்கு தான் ட்ரெஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். அப்படியே பாப்பாவுக்கு எல்லாருக்குமே எடுத்துட்டு போகிற வழியிலே எங்கள் அம்மா டீ கேட்டாங்களா. ஒரு கடையில் நிப்பாட்டணும். இந்த ஸ்ரீ பாப்பாவுக்கு மட்டும் எப்படி தான் எல்லாம் தெரியும் தெரியல. அது மேலே 2 நாய்க்குட்டி நின்றுட்டு இருந்துச்சு. அங்கேருந்து பார்த்துட்டு கத்திக்கிட்டு இருந்தா. அப்படியே காரை எடுத்துகிட்டு போனோம். பாப்பாவுக்கு இங்கேயே தூக்கம் வந்துருச்சு. கார் ஏறினாலே தூங்கிடுறேன் என்னன்னு தெரியல. அப்படியே இந்த ஏலகிரி மலையெல்லாம் போய் பார்த்துட்டு அப்படியே கடைக்கு தான் போய் அத்தைக்கு அம்மாவுக்கு எல்லாருக்குமே saree எடுத்துட்டு வர வழியில் மறுபடியும் ஸ்நாக்ஸு டீ எல்லாம் சாப்பிட்டுட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு போய் சமோசா சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்களா. சரி நாங்கள் சமோசா பானிபூரிலாம் சாப்பிட்டுட்டு அப்படியே இந்த ரசமலாய் வாங்கியிருந்தோம். இது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. சாப்பிட்டு எல்லோரும் வீட்டுக்கு போயாச்சு. வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள்.